பொதுவாக திருமணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன அர்த்தம்? ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்நாள் முழுக்க நாம் ஒன்றாக இருப்போம் அப்படிங்கிற தீர்மானத்துடன் உடலாலும் மனதாலும் ஒன்றாக இணைவது தான் திருமணம் அப்படிங்கிறது நமது புரிதல். இப்போ இந்த ரெண்டு பேரும் ஒன்றாக சேரும்போது தாம்பத்திய வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் பெற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தை நடத்தி அந்த குழந்தைகளை வளர்த்து இதுதான் ஒரு ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அர்த்தம், ஒரு கமிட்மெண்ட்டோட. ஆனால் ஒரு கே பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா? இதுதான் அவருடைய கேள்வி. இப்போ இங்கே என்னென்னா, ஒரு கே பையன்னு சொல்லும்போது அவர் அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் ஆண்கள் மீது விருப்பம் உள்ளவர், பெண்களை ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, தாம்பத்திய உறவுன்னு சொல்லும்போது பிடிக்கலை அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இதில் அது அவருடைய விருப்பம், அவருடைய வாழ்க்கை முறை அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இப்போ இதில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் எப்படி அந்த பெண்ணுக்கு அவரால் சந்தோஷப்படுத்த முடியுமா? தாம்பத்திய வாழ்க்கை இருக்குமா? இந்த கேள்விகள் வருது. இப்போ சில பேர் சொல்லலாம், அதுவா முக்கியம், அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி நம்ம யோசிச்சோன்னா அதுக்கு நண்பர்களாக கூட இருக்கலாம். இப்போ நண்பர்களே பார்த்தீங்கன்னா சில சமயம் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. இப்போ நம்ம கூட அதை உணர்ந்திருப்போம். ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணோடையோ ஒரு பையனோட இல்லை ஒரு குரூப்போட கூட நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பழக்கம் இருக்கும். அது எப்போவுமே ஸ்கூல்லலாம் அப்படி தானே இருக்கும்.